ஏதா தம் பிள்ளை படிக்கிற வயசுல காதலிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் நினைக்கிறாங்க. சரிதான், தப்பு இல்ல. ஆனா படிக்கிற வயசுலதான் என் காதலும் வரும். அதுவும் தப்பு இல்ல. இந்த வயசுலதான் அவன் படிக்கணும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். அதே நேரத்துலதான் இதுவும் வந்து தொலையும். பாவம், அந்த வயசுல எத்தனை சுமையை தாயா தாங்கிறது. உங்களை மாதிரி வாழ்ந்து முடிச்ச பெரியவங்க அதுல ஏதாவது ஒரு சுமையை எடுத்துக்கிட்டு ஒத்தாசையா இருக்கலாம் இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பரீட்சைக்கு முன்னாடி அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்றீங்கல்ல, பரீட்சையில நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன் சொல்லி தூண்டி விடுறீங்கல்ல. அந்த மாதிரி உனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணோம்னா நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, கலெக்டர் ஆகுன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை பூரா கிடைக்கிற விஷயத்துக்காக போராடி ஜெயிப்பாங்கல்ல. அந்த நல்ல மனசு உங்களுக்கு எல்லாம் ஏன் வர மாட்டேங்குது? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்க, அந்த பிள்ளை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யா போயிடும். அது உன் பிள்ளையாவே இருந்து டாக்டர் ஆகட்டும்னு ஆசைப்பட்டையா, அது நடக்காது. அவ என் பொண்டாட்டியா இருந்து டாக்டர் ஆகட்டும். ஒரு உண்மை தெரியுமா, காதலிக்கிறவங்க யாரும் ஓடி போகணும்னு நினைக்கிறது இல்ல. உங்களை மாதிரி ஆணவம் பிடிச்ச பெரியவங்க தான் ஓடி போக வைக்கிறீங்க. இதுதான் எங்க ஆரம்பம்னா அலப்பறையா வாழ்ந்துட்டு போறோம்யா. பார்த்தா